5 இன்ஜின் ஃபெயிலியர். பேசிக்காவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு விஷயம், இல்லைன்னா வந்து பரவடிப்பட்டிருக்கும், இல்லை வந்து பெட்ரோல் போலப்பா, அந்த இடத்துக்கு பெட்ரோல் போல, ஃபியூவல் கம்பஷன் சரியா நடக்கல அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. எக்ஸாக்டா வித்தின் 1:38 கிளம்பின ஃபிளைட் 1:43 கிராஷ். 5 மினிட்ஸ். இந்த 5 மினிட்ஸ் நம்ம டீடைல்டா பார்த்தோம் அப்படின்னா 1:37 ரன்வேல ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. 1:38 39 வினாடிகள் ஃபிளைங் இன் ஏர், அதாவது காத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த ஃபிளைட். 1:38 47 செகண்ட், அதாவது அடுத்து ஒரு 8 செகண்ட், கரெக்டா 8 செகண்ட்ல இன்ஜின் ஸ்பீடு ரெடியூஸ் ஆயிருக்கு. ரேம் ஏர் டர்பைன், இது வந்து ஒரு சின்ன சேஃப்டி இல்லை ஒரு பேக்கப் எக்யூப்மெண்ட் மாதிரிங்க. இது வந்து இன்டூ டீப் ஏவியேஷன் போனால் தான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் சப்போஸ் இஃப் பிரைமரி சிஸ்டம் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல ஒரு இனிஷியல் ஸ்பீடு இல்லை ஒரு இனிஷியல் த்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1:38 ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னும் போது ஃபியூவல் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டா அடுத்துல இருந்து ஒரு 10வது செகண்டுக்குள்ளேயே வந்து ஃபியூவல் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆன் பண்ணிருக்காங்க. அந்த பர்டிகுலர் டைம்ல இருந்து 1:38 56 செகண்ட்ல செகண்ட் இன்ஜினும் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, 283 km/h வந்து ஒரு வேகமா போயிட்டு இருந்த ஒரு ஃபிளைட் 333 km ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. பட் 2 இன்ஜினும் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னும் போது பாசிபிள். நீங்க யோசிச்சு பாருங்க, 213 டன் இருக்க ஒரு ஃபிளைட், அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 54,200 கிலோகிராம்ஸ் ஃபியூவல் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா லண்டன் வரைக்கும் போகணும்ல. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்க ஒரு ஃப்ளைட் வந்து டக்குன்னு அந்த த்ரஸ்ட் வந்து ஈவன் 2 இன்ஜின் ஃபுல்லாக கிரியேட் பண்ணி ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாலும் முடியாது. ஸோ அதுதான் அங்கே பிரச்சனை, அதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த 10 செகண்ட்ல சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 4 செகண்ட்ல அடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு அந்த செகண்ட் இன்ஜினும் சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு அதுல இருந்து எக்ஸாக்டா 9 செகண்ட்ல பைலட் என்ன பண்ணிருக்காருன்னா மேடே மேடே மேடேன்னு டிக்ளேர் பண்ணிருக்காரு. ஸோ நீங்க எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ரன்வேல இருந்து கிளம்பி ஃபிளைட் மேல இருந்த டைம் எல்லாம் நம்ம கழிச்சுட்டு பார்த்தோம்னா ஃபிளைட் இன்ஜினோட ஃபெயிலியரை கண்டுபிடிச்சு ஆன் பண்ணி த்ரஸ்ட் கிரியேட் ஆகிறதுக்குள்ள 26 செகண்ட் அவங்களோட ரியாக்ஷன் டைம் அவ்வளவுதான். 26 செகண்டுக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ல அதுதான் சொல்ல வராங்க.